அண்மை செய்தியை பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கு ஏவுகணைகளை கட்டுப்படுத்தும் தாடை அனுப்புகிறது அமெரிக்கா. இஸ்ரேலில் ஏற்கனவே ஏவுகணைகளை தகர்த்து அடிக்கும் அயன் டோம் பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டிருக்கும் நிலையில் அயன் டோமை தொடர்ந்து அமெரிக்காவின் தாட் அமைப்பும் ஏவுகணை தடுப்பு பணியில் ஈடுபடவிருக்கிறது. அதிக உயரம், தொலைவிலிருந்து வரும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தும் திறன் படைத்தவை அமெரிக்காவின் தாட் எனப்படும் அமைப்பு. அதனை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுப்பி வைக்கிறது. ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலுக்கு செல்கின்றன அமெரிக்காவிலிருந்து. அதுதான் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருவது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். பாலவெற்றிவேல், தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இதுபோன்ற உதவிகளை செய்து வருகிறது. இந்த தாட் அமைப்பு என்பது எது போன்றது? அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? தற்போதைய நிலை என்ன? திலகவதி, ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு என கூறப்படும் இந்த கவச அமைப்புகளை அமெரிக்கா தற்போது இஸ்ரேலுக்கு அனுப்புகிறது. போர்க்கப்பல், விமானப்படைகளை தொடர்ந்து எதிரிகளின் ராக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்தும் வகையில் இந்த தாட் அமைப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிடம் அயன் டோம் எனப்படும் எல்லைகள்ல இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. எதிரியினுடைய ராக்கெட் வரும்போது அதனை கண்டறிந்து சரியாக சுட்டு வீழ்த்தும் வகையில் அந்த அயன் டோம் சிஸ்டம் இருக்குது. ஆனாலும் அந்த அயன் டோம்பை விட தற்போது அமெரிக்கா அனுப்புகின்ற அந்த தாட் என்கின்ற அமைப்பு, அதாவது டெர்மினல் ஆட்டிடியூட் ஹை ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிக வேகத்தோடையும் அதிக வீரியத்தோடையும் வரும் ராக்கெட்டுகளை உடனடியாக சுட்டு வீழ்த்தும் வகையில் இந்த தாட் அமைப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதை அமெரிக்க போர்க்கப்பல் மூலம் தற்போது பென்டகன் அனுப்புவதாக கூறியுள்ளது. இது குறித்து பென்டகன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய நாளில் இருந்தே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது. தீவிரவாத தாக்குதல் அதிகரித்து வருவதால் அதனை இஸ்ரேல் ராணுவம் எதிர்கொள்ளும் வகையில் ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பான தாட்டை மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம். போரின் தீவிரத்தை பொறுத்து மேலும் பல ஆயுதங்கள் அனுப்பப்படும் என கூறுகிறார்கள். மேலும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க வீரர்கள் 2000 பேர் தற்போது அமெரிக்க போர்க்கப்பல்ல மத்திய தரைக்கடல் நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு போர்க்கப்பல், ஒரு விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணமாக அமெரிக்கா சொல்வது ஈரானுடைய அச்சுறுத்தல் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா, ஜோர்டானில் இருக்கும் போராளி அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ரீதியில் பாதுகாப்பிற்காக நாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த ஏவுகணையினுடைய எண்ணிக்கை இஸ்ரேலுக்குள் அதிகமாக வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு தடுப்பு கவசத்தை அனுப்புவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. திலகவதி, இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை அங்கு செய்து வருகிறார்கள். ஆனால் பாலஸ்தீன மக்கள் தண்ணீர் அருந்த வரும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் இருக்கிறது. இப்போ இந்த இரண்டு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதலையும் தீவிரப்படுத்துகிறது, மறுபுறம் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்க வெளியேறிவிட வேண்டும், மனிதாபிமான அடிப்படைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த உதவிகளையும் செய்து வருகிறது. இப்போ போர் சூழல் என்னவாக இருக்கிறது களத்துல பாலவெற்றிவேல்? திலகவதி, அக்டோபர் 7ஆம் தேதி இந்த போர் தொடங்கி இதுவரை 16 நாட்கள் ஆகின்றது. காசா ஸ்ட்ரிப் என அழைக்கப்படும் அந்த 41 கிலோமீட்டர் நீளம், 12 கிலோமீட்டர் அகலம் உள்ள 340 சதுர கிலோமீட்டர், அதாவது சென்னையோட அதனுடைய பரப்பு சிறியதா இருக்கு. அங்கதான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் தொடர்ச்சியாக போர் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதல் மிகவும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 14 நாட்களுக்கு பிறகு காசா மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருந்து பொருட்கள், சவப்பெட்டிகள் அடங்கிய 20 ட்ரக்குகள் நேற்று எகிப்து எல்லையான ரஃபா நகரத்திலிருந்து உள்ள சென்றது. இந்த 20 ட்ரக்ல வெறும் 22,000 வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லப்படுது. காசா நகரத்துல மொத்தம் 23 லட்சம் மக்கள் வசிக்கிற நிலையில 23 லட்சம் மக்களுக்கு வெறும் 22,000 வாட்டர் பாட்டில் எப்படி போதுமானதாக இருக்கும் என ஐநா கூட கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்நிலையில் தான் இந்த ட்ரக்குகள், குறிப்பாக நிவாரண ட்ரக்குகள் வரும் பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் நேற்று காலை ஒரு வீடியோ வெளியாகியிருந்தது. கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு காசா பகுதியில் தண்ணீர் அருந்தும் தொட்டியில் பாலஸ்தீன மக்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் அந்த பைப்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேல் ராணுவம். அந்த தாக்குதல்ல நேரடியாக மக்கள் அந்த சிதறந்து போறதையும் அந்த தண்ணீர் தொட்டி வெடிச்சு சிதறதையும் பார்க்க முடியுது. அவர்கள் ஹமாஸ் அமைப்பாக இருக்க முடியாது, அவர்கள் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் என கூறப்படுகிறது. எனவே அரபு நாடுகள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், ஹமாஸ் உடனான போர் என இஸ்ரேல் கூறிவிட்டு அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொண்டு வருவதாக கூறி வருகிறார்கள். 4200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இதுவரை காசாவில் மரணமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு தகவலும் வந்துள்ளது. இந்தியாவின் சார்பாக காசியாபாத்ல இருந்து, உத்தரப்பிரதேசல இருந்து 6.7 டன்
மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் எகிப்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அந்த எகிப்தில் அனுப்பப்பட்ட இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட பொருட்கள் காசா நகருக்கு எப்போது சென்று சேரும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனெனில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக வான்வெளி தாக்குதல் நடத்தி வருவதால் நிவாரணப் பொருட்களை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பெரிய சுணக்கமாக இருப்பதாக பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் மற்றும் காசா அரசு தெரிவித்திருக்கிறாங்க. இத்தகைய சூழலில் தான் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது மினிமம் 24 மணி நேரத்துக்காவது போரை நிறுத்தம் செய்ய வேண்டும் என எகிப்தில் நேற்று நடந்த உச்சி மாநாட்டில் அரபு தலைவர்கள் பலர் குறிப்பிட்டிருந்தார்கள். பாலஸ்தீன அதிபர் அப்பாஸ் கூட என்ன தெரிவித்தார் என்றால், பாலஸ்தீன மண்ணில் ஒரு பொட்டு கூட நாங்கள் இஸ்ரேலியர்களுக்கு கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய மண், இதை விட்டு நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் என உறுதியாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் 16வது நாளாக போரின் தீவிரம் அதிகரித்து வருகிறது. ஆனால் இதில் பாதிக்கப்படுவது அப்பாவி பாலஸ்தீன மக்கள் என்பது வரும் தகவல்களில் இருந்து தெரிய வருகிறது. திலகவதி, எந்த ஒரு போராக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுபவர்கள் என்னவோ அப்பாவி மக்கள் தான். அதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் வருகிறோம். பாலா, ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்தது, இந்த மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அது ஒரு புறம் ஹமாஸ் சொன்னாங்க இது இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படின்னு. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து இது ஹமாஸினுடைய ஏவுகணை ஒன்று தோல்வியடைந்து அவர்களுடைய மக்கள் மீதே, அந்த மருத்துவமனை மீதே விழுந்து விட்டது அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இப்ப அதே போல ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, பதைபதைக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது. இது குறித்து ஏதேனும் இஸ்ரேல் விளக்கம் கொடுத்திருக்காங்களா பாலா? இந்த காணொளி நேற்று எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று கிழக்கு காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் சார்பாக எந்த விதமான விளக்கமும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் இது பார்க்கும்போதே தெரியுது, காட்சிகள்ல சாதாரண மக்கள் தண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏற்கனவே அல் அக்லி மருத்துவமனையில நடைபெற்ற தாக்குதல்ல 470க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் இறந்துள்ளார்கள். மேலும் அல் குட்ஸ் எனப்படும் 2வது பெரிய மருத்துவமனையிலையும் தற்போது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வராங்க. மருத்துவமனைகள், பள்ளிகள், மசூதிகள், வணிக வளாகங்கள், கட்டிடங்கள் என தொடர்ச்சியாக இதுவரை காசா நகரத்தில் 12,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை சிதைத்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த காணொலி குறித்தான எந்த விதமான விளக்கத்தையும் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இது சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருவதோடு மட்டுமல்லாது பல நாடுகளையும் கண்டனத்துக்குள்ளாக்கி வருகிறது. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலா.